மக்கள் வந்து அவனை இந்த சினிமா போதையிலேருந்து வெளியே வரணும், சினிமா கலாச்சாரத்துலேருந்து வெளியே வரணும், சினிமாவாக பார்க்கணும், பொழுதுபோக்காக பார்க்கணும். பொழுதுபோக்கே வாழ்க்கையாக பார்க்கக்கூடாது. சினிமாங்கிறது வாழ்க்கையில் ஒரு இலைப்பாடுற மாதிரி, ஏன்னா கொஞ்சம் நேரம். ஆனால் வாழ்க்கையே சினிமா தான் அப்படின்னு பொழுதுபோக்க ஆயிடுச்சுன்னா அந்த வாழ்க்கை நாசமாக போயிடும். ஏன்னா அதனால் வந்து இதுலேருந்து சினிமா அந்த போதையிலேருந்து வெளியே வரணும். ஏன்னா இது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பல இளைஞர்கள் வந்து இந்த சினிமா போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அது மாதிரி காட்சிகளை வைக்கிறாங்க, நடிக்கிறாங்க. சிகரெட்டு, தண்ணி, அப்புறம் வசனங்கள் இந்த இளைஞர்களை கவர்ற மாதிரி, பெண்களை கவர்ற மாதிரி வசனங்களை வச்சு அந்த ரசிக்கிறாங்க. ரசிச்சுட்டு அதுதான் வாழ்க்கை, அதே மாதிரி நம்ம ஆகணும். அவன் ரசிச்சுட்டு நடிச்சுட்டு சம்பாரிச்சிட்டு போயிடுவான், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவான் பணம் சம்பாரிச்சிட்டு. இவன் அது பொய், அந்த சினிமாங்கிறது பொய், அது ஒரு கதாபாத்திரம். ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு உணர்வை ஏற்படுத்தும். ஏன்னா அதுக்காக பல பேர் சேர்ந்து இயக்கக்கூடியதான் ஒரு சினிமா. அது உண்மை அப்படின்னு நம்பி நாசமாக போன தமிழர்களால் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத அதை பயன்படுத்தி அது மேலே சவாரி செய்து, ஏன்னா இந்த மக்களை அரசியலுங்கிற பேரில் வந்து இந்த மக்களை வந்து அழிக்கிற வேலையை இந்த தெலுங்கு பண்ணையார் பக்கா தூசு பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வந்து விரைவிலே வந்து அந்த பக்கா தூசு, இது வந்து மாசு இல்லை தூசுன்னு மக்கள் உணர்த்துவாங்க, தமிழக மக்கள்.